ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாங்க. பாபாவுக்கு பிடித்தமான குழந்தைகள் யார் அப்படின்னா நீங்கள் தான் சொல்கிறார். யார் அவரை புரிந்து கொண்டு அப்பான்னு ஏற்றுக்கொண்டமோ அவங்க தான் அவருக்கு பிரியமான குழந்தைகள். அவங்களுக்கு தான் அவர் ஸ்ரீமத் உயர்ந்த வழிகாட்டுதலை கொடுக்குறார். அப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த வழிகாட்டுதல் ஈஸ்வரிய வழிப்படி நடந்து தன்னை தூய்மையாக ஆக்கி கொள்ளுங்கள்ங்க. மேலும் பாபா புரிய வைக்கிறாங்க, உலகத்தில் அமைதி எப்போ ஸ்தாபனையாகும், எப்படி ஸ்தாபனையாகும் அப்படின்னா, இந்த மகாபாரத போர் முடிஞ்ச பிறகு தான் உலகத்தில் அமைதிங்கிறது ஏற்படுங்கிற. மற்றபடி இந்த கலியுகத்தில் சில பேர் 2 நாடுகளுக்குள்ளே போர் சமாதானப்படுத்தினாங்க, இல்லை சமாதானத்துக்கான வழிகளை சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அமைதி பரிசெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் அல்ப காலத்துக்கு, அதனால் அந்த பரிசெல்லாம் கூட பொய்யானதுங்கிறார். பாபாவை தவிர யாருனாலையும் முழு உலகத்திலையும் அமைதியை ஸ்தாபனை பண்ண முடியாதுங்கிறார். அதுவும் பாபா சொல்கிறாங்க, எப்படி அது ஸ்தாபனை ஆகும்னா, இந்த மகாபாரத போருக்கு முன்னாடி, விநாசத்துக்கு முன்னாடியே நீங்கள் தயாராக இருக்கணுங்கிறார். நீங்கள் கர்மாத்தீத் நிலையை அடையணுங்கிறார். எல்லா விதமான கர்ம கணக்கு வழக்குகளையும் முடித்து விடணுங்கிறார். அப்படி நீங்கள் தூய்மையாக இருக்கணும். இந்த சிருஷ்டியோட முதல் இடைக்கடையோட ஞானத்தை சிந்தனை செய்து பாபாவை நினைவு செய்து நீங்கள் தூய்மையாக மாறணும். அப்போ தான் உலக மாற்றம் என்பது ஏற்படுங்கிறார். மற்றபடி இந்த உலகத்தில் எல்லாருமே அக்ஞானத்தினுடைய, அதாவது அறியாமையோட அசுர தூக்கத்தில் தான் இருக்காங்க. அதனால தான் எல்லாரையுமே பாபா கும்பகர்ணர்கள்னு சொல்கிறார். அப்போ கும்பகர்ணன் தூங்குறதுனா அப்படியே ஸ்தூலமான தூக்கம் கிடையாது. அவ்வளோ நேரம் யாராவது தூங்க முடியுமா? எல்லாருமே இப்போ அறியாமையோட தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்லக்கூடிய எந்த ஒரு வழிகாட்டுதலும் அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. அவங்களால பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை ஜீரணம் பண்ணிக்க முடியல. இப்போ பகவான் மகாசத்ருன்னு சொல்கிறாரு, விகாரம் பெரிய எதிரினா அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. அதுபடி அவங்க நடக்கவும் முடியாது. அதனால தான் பாபா அவங்கள கும்பகர்ணர்கள் சொல்கிறாங்க. மற்றபடி தன்னை தூய்மை ஆக்கி கொள்வதற்காக பக்தி மார்க்கத்தில் பல விஷயங்களை கடைப்பிடிக்கிறாங்க. எங்கே நீர்நிலைகள் இருக்கோ, தண்ணி இருக்கோ, அது குளமாக இருக்கட்டும், ஆறாகட்டும், அங்கே போய் குளித்து நம்ம தூய்மை ஆயிடலாம், அப்போ தீர்த்தத்துலேருந்து பாவனம் ஆயிடலான்னு நம்பி பல இடங்களுக்கும் சென்று குளிக்கிறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, பக்திக்கும் ஞானத்துக்கும் இரவு பகல் வித்தியாசம் என்பது இருக்குது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி நாம் தூய்மையாக முடியும். அதுக்காக தான் பாபா சொல்கிறாங்க, என்னை மட்டுமே இப்போ நினைவு செய்யுங்க. மற்றபடி இவ்வளோ நாளாக என்னெல்லாம் ஹட்டயோகம் செய்தீங்களோ, வேத சாஸ்திரங்களை படித்தீங்களோ, குருமார்களிடம் சென்று வழிகளை எடுத்துக்கிட்டீங்களோ, இது எல்லாத்தையும் இப்போ விட்டுருங்க. என்னெல்லாம் படித்து தெரிஞ்சீங்களோ சாஸ்திரங்களை, அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. நான் சொல்கிறத மட்டுமே இப்போ நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, பக்தியில் கூட கடவுளோட பேரை சொல்லிட்டு தான தர்மம் செய்தால் உயர்ந்த நிலை அடையலான்னு நம்புகிறாங்க. அதனால தான் ஈஸ்வர அர்ப்பணம் இல்லை கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு நல்ல தான தர்மம் செய்கிறாங்க. யாருக்கு அவங்களோட பிறவி நல்ல நிலையில் இருக்காங்களோ, நல்ல பிறவி கிடச்சிருக்கோ, இல்லை ராஜா வீட்டில் போயிட்டு பிறந்து ராஜா ஆகிறாங்களோ, அவங்க கண்டிப்பாக முன்னாடி பிறவியில் உயர்ந்த செயல்களை தான தர்மங்களை செஞ்சுருக்கணும். அப்போ பக்தியிலே அவங்களுக்கு கிடைக்கிது ஒரு அல்பகால ஒரு பலன் அப்படின்னா, இங்கே நீங்கள் ஈஸ்வரன் கிட்ட அர்ப்பணம் செய்தீங்க எல்லாத்தையும் அப்படின்னா எவ்வளோ உயர்ந்த பதவியை நீங்கள் அடையலாம். அவருடைய வழிப்படி நடக்கிறது தான் அர்ப்பணம் ஆகிறது, ஸ்ரீமத் படி நடப்பது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ உயர்ந்த பிராப்திங்கிறது கிடச்சிக்கிட்டே இருக்குங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் எல்லாரும் எவ்வளோ அறியாமையில் இருக்கிறாங்க. சன்னியாசிகள் ஒரு பொழுதும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. அந்த ராஜயோகத்தையும் என்ன சொல்லிட்டாங்க, கிருஷ்ணன் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டாங்க. பாரதம் கீழே போனதுக்கு காரணமே அதுதாங்கிறார். எப்படி ஒரு கீதா ஞானத்தை போர்க்களத்தில் சொல்லித்தர முடியும்? அதுவும் பாபா சொல்கிறாங்க, எந்த சாது சன்னியாசிகளும் சொல்லி கொடுத்துருக்க முடியாது. ஏன்னா அவங்க குடும்பத்தில் இல்லாமல் அதை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க எப்படி அப்போ குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும்? கிருஷ்ணன் அவரே சிறிய குழந்தை, அவர் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? பாபா அதெல்லாம் புரிய வைக்கிறார். கிருஷ்ணனோட ஆத்மா, அவர் கிருஷ்ணனாக ஒரு பிறவியில் இருந்தார், அப்பனா பிரவேசம் ஆகலை. அவருடைய கடைசி, அந்த ஆத்மாவோட கடைசி பிறவியில் யார் 84 பிறவிகளை முழுமையாக எடுத்து முடிக்கிறாரோ அந்த கிருஷ்ண ஆத்மாவோட கடைசி பிறவி, அப்போ தான் அவர் பிரம்மாவாக இருக்கார். அவருக்குள்ளே தான் நான் பிரவேசம் ஆகிறேன். இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைங்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் நரகத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் கூட கோவிச்சுக்கிறாங்க, இல்லை நம்ம பத்தீத்தமாயிட்டோன்னு சொன்னாலும் கோவிச்சுக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, அப்போ நீங்கள் யுக்தியாக அவங்களுக்கு புரிய வைங்க. யாராவது இறந்துட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அப்போ நம்மளாம் இது நாள் வரைக்கும் எங்கே இருக்கோம், அவங்களும் எங்கே இருந்தாங்க, நரகத்தில் தானே இருக்கோம், அப்படிலாம் நீங்கள் சொல்லி புரிய வைங்க. பத்தீத்தமாக இருக்கிறதுனால தானே பத்தீத்த பாவனரை வாங்கன்னு கூப்பிடுறோம்.
ஸோ இதெல்லாம் யுக்தியாக மற்றவங்களுக்கு புரிய வைங்கங்கிறார் பாபா. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் என் ஒருவனை மட்டுமே நீங்கள் நினைவு செய்யணுங்கிறார். உலகத்தில் சொல்லித்தராங்க, துவாபரிகத்தில் கூட சன்னியாசி மார்க்கத்தில் ஒரு பெண்ணை பார்த்தா அது பாம்பு போலன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, அப்படி பெண்ணு தான் விகாரம் நினச்சிக்கிறாங்க, ஆனால் மனசில் இருக்கிறது தான் விகாரம் அப்படின்னு தெரியல. அப்படி பார்த்தா துக்ஷாசன் கூட என்ன பண்ணுறாரு, திரௌபதியை மானபங்கம் படுத்தினார். அப்போ அவரும் தானே, மேலும் தானே அப்படி இருக்கிறாங்க. அதனால தான் பாபா நமக்கு புரிய வைக்கிறார், எல்லா ஆத்மாவுமே அப்படி தான் ஆயிட்டாங்க. அதனால் இப்போ பாபா மாதர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் உங்களோட மரியாதையை 21 பிறவிகளுக்கு காப்பாற்றிக்கலாம், உங்களுடைய மானத்தை இழக்காமல் நீங்கள் இருக்கலாம். என்கிட்ட வரும்பொழுது இந்த ஒரு பிறவியில் நீங்கள் தூய்மையாக இருங்க. இந்த ஒரு பிறவியில் தூய்மை இருந்தால் போதும், பல பிறவிகள் 2500 வருஷமும் நீங்கள் தூய்மையாகவே இருப்பீங்கன்னு சொல்கிறார். அப்போ அவ்வளோ உயர்ந்த ஒரு நிலையை நம்ம அடையிறதுக்கு இப்போ எவ்வளோ முயற்சி புருஷார்த்தம் என்பதை நீங்கள் செய்யணும். என்னை நினைவு செய்து கொண்டே இருக்கணும், நினைவு யாத்திரையில் எப்பொழுதுமே நீங்கள் இருந்து கொண்டே இருக்கணுங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 1/8/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தைக்கு குழந்தைகளாகிய நீங்கள்தான் பிடித்தமானவர்கள், அன்பானவர்கள். தந்தை உங்களைத்தான் முன்னேற்றுவதற்கான ஸ்ரீமத் உயர்ந்த வழியை கொடுக்கின்றார். எப்பொழுது ஈஸ்வரிய வழிப்படி நடந்து நீங்கள் தன்னை தூய்மையாக்கி கொள்ளுங்கள். கேள்வி: உலகில் அமைதியின் ஸ்தாபனை எப்பொழுது மற்றும் எந்த விதிப்படி நடக்கிறது? பதில்: உலகில் அமைதியானது மகாபாரத சண்டைக்கு பிறகுதான் ஏற்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அதற்காக நீங்கள் முன்னதாகவே தயாராக வேண்டும். தனது கர்மங்களை வென்ற நிலையை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானத்தை சிந்தனை செய்து தந்தையின் நினைவின் மூலம் முழுமையாக தூய்மை அடைய வேண்டும். அப்பொழுது இந்த சிருஷ்டியில் மாற்றம் ஏற்படும். பாடல்: இன்று இருளில் இருக்கின்றார் மானிடன். ஓம் சாந்தி. இந்த பாடல் பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்டுள்ளது. எல்லாருமே இருட்டில் தான் இருக்கோம், மனிதர்கள் எல்லாம். நாங்கள் இருளில் இருக்கின்றோம், இப்பொழுது ஞானத்தின் 3ஆம் கண்ணை கொடுங்கள் என்று கூறுகின்றனர். பக்தியிலே கடவுள்கிட்ட அதை கேட்டாங்க. ஞான கடலிடமிருந்து ஞானத்தை தான் வேண்டுகின்றனர். மற்றபடி அக்ஞானம் என்பது உலகத்தில் நிறைந்திருக்கிறது. கலியுகத்தில் அனைவரும் அக்ஞானத்தில் அசுர தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் கும்பகர்ணர்கள் என்று சொல்லப்படுகிறது. கும்பகர்ணன்னா எப்பயுமே தூங்கிட்டே இருப்பார். என்ன தூக்கம் அது? ஒரு மனிதன் அவ்வளோ நேரமாக தூங்க முடியும்? ஸோ இது அறியாமையோட தூக்கம் கலியுகத்தில் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஞானம் மிகவும் சுலபமானது என்று தந்தை கூறுகிறார். இப்போ பாபா இதெல்லாம் புரிய வைக்கிறார். இதுக்கான அர்த்தம் என்ன? இப்போ பாபா சொல்லக்கூடிய எல்லா விஷயமே ரொம்ப சகஜமாக புரிந்து கொள்ளக்கூடியது தான். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு வேத சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கின்றனர், அட்டயோகமும் செய்கின்றனர், குரு முதலியவர்களை பின்பற்றுகின்றனர். இப்பொழுது அவர்கள் அனைவரையும் விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒரு பொழுதும் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. மனித வழி, குரு வழி இதெல்லாமே விட்டுருங்க. பக்தி, வேத சாஸ்திரம். பாபா சொல்கிறாங்க, ராஜயோகம் தான் சத்கதி கொடுக்கும், அதை ஒரு பாபா தான் கற்றுக் கொடுக்க முடியும். தந்தை தான் ராஜ்யத்தை கொடுக்க முடியும். மனிதர்கள் மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது. மனிதர்கள் மனிதர்களுக்கு ஆஸ்தியை கொடுக்க முடியாது. பரமாத்மா தான் கொடுக்க முடியும். அதைத்தான் காகத்தின் எச்சத்திற்கு சமம், அப்படிப்பட்ட சுகம் என்று சன்னியாசிகள் சொல்கின்றனர். அப்படியே மனிதர்கள் மனிதர்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியும்னா அதில் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் இல்லை சுகம் எப்படிப்பட்டது? காக்கை எச்சம் போல் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் மறைஞ்சிரும், அவ்வளவுதான். ஏனென்றால் அவர்களெல்லாம் வீடு வாசலை விட்டு காட்டிற்கு சென்று விடுகின்றனர். சாது சன்னியாசிகள் குடும்பத்திலேருந்து விலகி போயிடுறாங்க. இந்த ஞானத்தை ஞானக்கடலாகிய தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. அப்போ குடும்பத்தில் இருந்துகிட்டே நம்ம சத்கதி அடையணும் அப்படின்னா குடும்பத்தை விட்டு போனவங்க அதை சொல்லித்தர முடியாது. பாபா மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த ராஜயோகத்தை பகவான் தான் கற்பிக்கின்றார். மனிதர்கள் மனிதர்களை தூய்மையாக்க முடியாது. பதீத்தமானவர்களை எப்படி தூய்மையாக்க முடியும்? பாவனர் என்று சொல்லக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் தூய்மையாக மாற்றக்கூடியவர். தூய்மை இல்லாதவங்களை தூய்மைப்படுத்துகிறவர் ஒருத்தர் தான். மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு சிக்கி தவிக்கின்றனர்.
எது உண்மைன்னு பொய்ன்னு தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. பிறவி பிறவியாக பக்தி செய்தபடி வந்துள்ளனர். ஸ்நானம் செய்வதற்காக செல்கின்றனர். கங்கையில் போய் குளிக்கணும்னு பல இடங்களுக்கு போகிறாங்க. கங்கையில் மட்டும் ஸ்நானம் செய்வதில்லை. எங்காவது நீர் நிறைந்த குளம் எதை பார்த்தாலும் சரி உடனே குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவை அனைத்தையும் தூய்மையாக்கக்கூடியது நம்மை என்று புரிந்து கொள்கின்றனர். எங்கெல்லாம் போய் குளிக்கலாமோ குளித்து தூய்மையாயிடுவோன்னு நம்புகிறாங்க. அப்போ எப்படி பாபா என்ன சொல்கிறார்? உடலில் இருக்க அழுக்கு தான் தண்ணியில் போகும், ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கு எப்படி போகும்? எங்கும் கூட கவுமுக் பசுவினுடைய வாய் இருக்கின்றது. இப்போ பக்தியில் அப்படி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. பசுவோட சிலை, அதனுடைய முகம் மட்டும் இருக்கும், அது வாயிலேருந்து தண்ணி வரும். அந்த நீர் வீழ்ச்சியிலிருந்து நீர் தான் வருகின்றது. கிணற்றிலிருந்து நீர் வந்தால் அதனை பதீத்த பாவனி கங்கை என்று சொல்வதில்லை. கிணத்துலேருந்து வர தண்ணிக்கு அப்படி சொல்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஆறாக ஓடி வரும்போது அதை சொல்கிறாங்க. இதுவும் தீர்த்தம் என மனிதர்கள் புரிந்து கொள்கின்றனர். அந்த பசு வாயிலிருந்து அந்த ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணியை பசு வாய் வழியாக அப்படி விடும்போது அப்படி ஒரு சிலையை வைத்து அதை கூட ஒரு தீர்த்தம், அதில் குளித்தா தூய்மை ஆயிடலான்னு நம்புகிறாங்க. பல மனிதர்கள் பாவனையோடு அங்கு சென்று ஸ்நானம் முதலியவற்றை செய்கின்றனர். குழந்தைகளாகி உங்களுக்கு இப்பொழுது ஞானம் என்பது கிடைத்துள்ளது. நீங்கள் சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நம்ம இதெல்லாம் புரிய வச்சா கூட யார் ஏற்றுக்கணுமோ அவங்க தான் ஏற்றுப்பாங்களே ஒழிய எல்லாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் நம்முடைய தேக அகங்காரம் என்பது நிறைய இருக்கின்றது இல்லை? பாபா சொல்கிறாங்க, அதையும் நம்ம இப்போ விளக்கணும். மற்றவர்களுக்கு அந்த தேக அகங்காரம் பக்தி மார்க்கத்திலையும் மனிதர்களுக்கு நிறைய இருக்குது. நாங்கள் இவ்வளவு சாஸ்திரங்கள்லாம் படித்திருக்கின்றோம். படித்துள்ள இவை அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நமக்கு பாபா சொல்கிறார், அதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ இதுவரைக்கும் என்னெல்லாம் அப்படி பக்தி மார்க்கத்தில் படித்தீங்களோ அதெல்லாம் கூட இங்கே மறந்துடுங்கங்கிற. அப்போ தான் பாபா சொல்லக்கூடிய விஷயத்தை அதில் இருக்கக்கூடிய சத்தியத்தன்மையை நம்ம உணர முடியும். அதனால தான் புத்தியில் இதெல்லாம் இருந்ததுன்னா, இந்த சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கு, இங்கே போய் குளித்தா கங்கையில் தூய்மை ஆயிடலான்னு சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் மனிதர்கள் சொன்னது தானே, பகவான் சொன்னதில்லை. அதனால் அது எல்லாத்தையுமே பாபா மறக்க சொல்கிறார். அப்படி மறக்கிறது தான் தேக அகங்காரத்தை விடுறதுன்னு சொல்கிறார் பாபா. அதனால தான் சொல்கிறாங்க, இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் மனிதர்களுக்கு எப்படி தெரிய வரும்? மனிதர்களுக்கு உண்மை என்னங்கிறது வராது. ஆகையால் இப்படிப்பட்ட விஷயங்களை எழுதி ஆகாய விமானத்திலிருந்து போடுங்கள் என்று பாபா கூறுகிறார். இப்போ ஞான விஷயங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இப்படியெல்லாம் கூட சேவை பண்ணுங்கங்கிற. உலகில் அமைதி எப்படி ஏற்படும்? இன்றைய நாளில் கூறுகின்றனர், யாராவது வழி கூறினார்கள் என்றால் அவர்களுக்கு பரிசு கிடைத்தபடி இருக்கிறது. யாராவது அமைதிக்கான ஒரு வழியை சொன்னாங்க, 2 நாடும் சமாதானமாச்சு அப்படின்னா அவங்களுக்கு பெரிய பெரிய பரிசெல்லாம் கொடுக்குறாங்க. இப்பொழுது அவர்கள் அமைதியை ஸ்தாபனை செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும்? யாருனாலே உலகத்தில் அமைதியை கொண்டு வர முடியாது. அமைதி எங்கே? பொய்யான பரிசுகளை தான் கொடுத்தபடி இருக்கிறார்கள். அப்படின்னா யார் அமைதிக்காக ஏதாவது பீஸ் ப்ரைஸ் எல்லாம் வாங்கினாங்கன்னா அது கூட பாபா சொல்கிறாங்க உண்மையில் அவங்க அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் அது கூட ஒரு பொய்யான பரிசுங்கிற. உலகில் அமைதியோ சண்டைக்கு பிறகுதான் ஏற்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். விநாசத்துக்கு அப்புறம்தான் அமைதி ஏற்படும். இந்த சண்டை எந்த சமயத்திலும் தொடங்கலாம். விநாசத்துக்கான போர் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. ட்ராமாவில் யார் யார் என்ன கண்டுபிடிக்கணுமோ அழிவுக்காக அதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க. குழந்தைகளாகிய உங்களால் தான் தாமதமாகிறது. பாபா சொல்ல உங்களால் தான் லேட் ஆகுது. ஏன்னா நீங்கள் ரெடி ஆகணும்ல. புது உலகம் வந்துடும், ஆனால் போகிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும்ல. குழந்தைகளாகிய நீங்கள் கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டும். அப்பொழுது தான் விநாசம் ஏற்படும். நாம் நம்முடைய எல்லா கர்ம கணக்கு வழக்குகளையும் அழித்து ரெடியாக இருக்கணும்ல. அதில் தான் முயற்சி என்பது தேவைப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இல்லற வாழ்க்கையில் இருந்தபடியே தாமரை மலர் போல தூய்மையாக மாறுங்கள். மற்றும் இந்த சிருஷ்டியினுடைய முதல் இடை கடையின் ஞானத்தை சிந்தனை செய்தபடி இருங்கள். இந்த சிருஷ்டி சுற்றிகிட்டே இருக்குது. இப்போ நாம் என்ன டைமில் இருக்கோம், என்ன பண்ணணும், இந்த சிந்தனை பண்ண. நாடகத்தின்படி கல்பத்திற்கு முன்பு போல உலகில் அமைதியின் ஸ்தாபனை ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் எழுத முடியும். நீங்கள் இதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லலாம். கண்டிப்பாக அமைதி வரும். எப்போ வரும், எப்படி வருங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். உலகில் அமைதி சத்தியுகத்தில் தான் ஏற்படும் என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும்.
பழைய இந்த உலகத்தில் முடியாது. இங்கே கண்டிப்பாக அசாந்தி தான் இருக்கும். ஆனால் பலர் நீங்கள் சொல்வதின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் சொர்க்கத்தில் வரவே போவதில்லை என்னும்போது ஸ்ரீமத் படி நடக்கவும் மாட்டார்கள். எவ்வளோதான் சொன்னால் கூட உயர்ந்த விஷயங்களை, ரொம்ப சகஜமான விஷயங்களை அவங்க மனசை ஏற்றுக்காது, அதுபடி நடக்கவும் மாட்டாங்க. கஷ்டப்பட்டு பக்தி செய்வாங்களே தவிர ஈஸியாக ஞான மார்க்கத்துக்கு வரமாட்டாங்க. இங்கும் கூட பலர் தூய்மையாக இருக்க முடிவதில்லை. இன்னொரு பெரிய கஷ்டம் தூய்மையாக இருக்கிறது. அவங்களுக்கு அது முடியாது. இங்கே வந்து கூட சிலருக்கு அது முடியறதில்லைங்கிற. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய வழி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. யாருடைய நடத்தையாவது நன்றாக இல்லை என்றால் உனக்கு ஈஸ்வரன் நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று சொல்கின்றனர் இல்லையே. லௌகீகத்தில் கூட கடவுளே நீங்கள் தான் உங்களுக்கு நல்ல வழி காட்டணும்னு சொல்கிறாங்க. இப்பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட ஈஸ்வரிய வழிப்படி நடக்க வேண்டும் அல்லவா? அப்போ அவ்வளோ உயர்ந்த வழி நமக்கு கிடச்சிருக்குன்னா அதுபடி நடக்கணும்ல. நீங்கள் 63 பிறவிகள் விஷக்கடலில் மூழ்கி ஏமாற்றத்தை அடைந்தீர்கள் என தந்தை கூறுகிறார். விகாரத்திலேயே மூழ்கி எல்லா பாவங்களையும் சேர்த்துக்கிட்டோம். குழந்தைகளிடம் அவரே பேசுகின்றார். குழந்தைகள் தான் தந்தை அறிந்திருக்கிறீர்கள். தந்தை குழந்தைகளை முன்னேற்றுவார் அல்லவா? புரிய வச்சு என்ன பண்ணுறாரு? உயர்த்துறார். முழு உலகத்தை எப்படி முன்னேற்றுவார்? ஃபஸ்ட்டு குழந்தைங்களை முன்னேற்றுறாரு, உலகத்தை நாம் முன்னேற்றுறோம். குழந்தைகளிடமிருந்து புரிந்து கொள்ளுங்கள் என வெளியிலிருந்து வருபவர்களுக்கு தந்தை கூறுகிறார். இப்போ நமக்கு பாபா சேவை பண்ணுறாரு, நாம் போய் தான் மற்றவங்களுக்கு சேவை பண்ணோம். தந்தை வெளியாட்களிடம் பேச முடியாது. எல்லார்கிட்டையும் பாபா டைரெக்டாக பேச மாட்டார். தந்தைக்கு குழந்தைகள் தான் பிடிக்கும். மாற்றான் தாய் குழந்தைகளை பிடிக்காது. மாற்றான் தாய் குழந்தைங்களாம் டைரக்ட் வாரிசு கிடையாது. லௌகீக தந்தை கூட நல்ல குழந்தைகளுக்கு பணம் கொடுக்கின்றார். அனைத்து குழந்தைகளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சொத்து அதிகமாக கொடுக்குறாரு, இல்லை விருப்பமாக கொடுக்குறாருன்னா அவங்க சொன்னபடி கேட்குற குழந்தையாக இருக்கணும். யார் என்னுடையவர்களாக ஆகின்றனோ அவர்களுக்கு தான் ஆஸ்தி கொடுப்பேன் என்று தந்தையும் கூறுகிறார். யார் என்னுடையவர்களாக ஆகுவதில்லையோ அவர்கள் ஞானத்தை ஜீரணம் செய்ய முடியாது. அவங்களால ஏற்றுக்கவே முடியாது ஞானத்தை. ஸ்ரீமத் படி நடக்கவும் மாட்டார்கள். அவர்கள் பக்தர்கள். பக்தர்களும் ஞானிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிரம்மா பாபா நிறைய பார்த்திருக்கிறார். யாராவது பெரிய சன்னியாசி வருகின்றார் என்றால் பலரும் அவருடைய சீடர்களாக ஆகிவிடுகின்றனர். அது ஈஸியாக இருக்குது. நிதி திரட்டுவார்கள். ஏன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறதில்ல. அவங்களுக்கு அவங்க சொல்கிறத கேட்டு உபதேசம் கேட்டு அவங்களுக்கு எவ்வளோ முடியுதோ செய்வாங்க. அவரை போலவே ஆகிறதுக்கு முயற்சி யாரும் செய்கிறதில்ல. தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு நிதியெல்லாம் கொடுப்பார்கள். ஒவ்வொருத்தர்கிட்ட நிதி வாங்கி பணம் வாங்கி விருத்தி செய்வாங்க. இங்கே நிதி திரட்டி சொல்லி பாபா சொல்வதில்லை. இங்கே நீங்கள் பணம்லாம் வாங்கி இதெல்லாம் செய்யுங்கன்னு பாபா சொல்கிறதில்லை. இங்கே யார் விதை விதைக்கின்றாரோ அவர்கள் 21 பிறவிகளுக்கு அதனுடைய பலனை அடைவார்கள். யார் இந்த ஞானத்தை வந்து புரிஞ்சு தெரிஞ்சு அவங்க தன்னுடைய உடல் மனம் பொருளை இதில் ஈடுபடுத்துகிறாங்கன்னா, விதையை போடுறாங்கன்னா அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்குது. மற்றபடி பாபா இதை விருத்தி பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டையா எல்லாருக்கிட்டேயும் போய் ஞானம் இல்லாதவர்கள்ட்டெல்லாம் போயிட்டு நம்ம பணம் வாங்குறதெல்லாம் பாபா சொல்கிறது கிடையாது. மனிதர்கள் தானம் செய்தார்கள் என்றால் ஈஸ்வரன் பெயரால் நாம் செய்கின்றோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். கடவுளுக்காக நம்ம செய்கிறோம்னு நினச்சி செய்கிறாங்க. பக்தியில் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் என்று சொல்கின்றனர், அல்லது கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் என்று சொல்கின்றனர். கிருஷ்ணனுடைய பெயரை ஏன் எடுக்கிறார்கள்? ஏனென்றால் அவர் கீதையின் பகவான் என்று புரிந்து கொண்டிருக்கின்றனர். அவராக புரிஞ்சிருக்காங்க. ஸ்ரீ ராதைக்கு அர்ப்பணம் என்று ஒரு பொழுதும் சொல்வதில்லை. ஈஸ்வரனுக்கு அப்புறம் கிருஷ்ணனை தான் சொல்கிறாங்க. கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரா அல்லது கிருஷ்ணா அர்ப்பணம் என்று தான் சொல்கின்றனர். பலனை கொடுப்பவர் ஈஸ்வரன் தான் என்று நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். யாராவது செல்வந்தரின் வீட்டில் பிறவி எடுத்தால் மறுபிறவியில் அவங்களுக்கு அந்த பலன் கிடச்சிருக்கு அப்படின்னா முன்னாடி பிறவியில் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? முற்பிறவியில் நிறைய தான புண்ணியங்களை செய்திருப்பார். நல்ல பிறவி கிடைக்குதுன்னா முன்னாடி நல்ல காரியங்களை செய்திருப்பார். அதனால்தான் இப்படி ஆகியுள்ளார் என்று பக்தியில் கூட சொல்கிறாங்க. லௌகீகத்தில் ராஜாவாகவும் ஆக முடியும். ஆனால் அது அல்ப காலத்திற்கான காகத்தின் எச்சத்திற்கு சமமாகும். ராஜா கூட ஆயிடலாம். ஆனால் அதுக்கும் உயர்ந்த காரியங்கள் கர்மங்களை செஞ்சுருக்கணும், தான புண்ணியம். ஆனால் அந்த ராஜாவோட பதவி ஒரு பிறவிக்கு தானே. ராஜாக்களை கூட சன்னியாசிகள் சந்நியாசம் செய்விக்கின்றனர். அப்பொழுது பெண் என்பவள் பாம்பு போன்றவள் என்று சொல்கின்றனர் இல்லையா? பெரிய பெரிய ராஜாக்களுக்கு கூட புரிய வைக்கிறாங்க. பெண் அப்படின்னா பாம்பு அப்படின்னா விகாரத்தை தான் பாம்பாக நினைக்கணும் அவங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு பெண்ணவே பாம்பாக சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் திரௌபதியோ துக்ஷாதனன் என்னை மானபங்கப்படுத்தி விட்டார் என்று பகவானை கூப்பிட்டார். இவங்க பெண்ணை பாம்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணை அவமானப்படுத்தினதாக யாரை காட்டுறாங்க? துக்ஷாசன் இல்லையா? அவரும் ஒரு ஆண் தானே. இப்போ அவர் இவங்களை கொடுமைப்படுத்தினதாகவும் காட்டுறாங்கல்ல.
அப்போ அவங்க கடவுளை கூப்பிடுறாங்க. இப்போதும் கூட அபலைகள் எவ்வளவு கூப்பிடுகின்ற என் மானத்தை காப்பாற்றுங்கள் என்று. பாபா இவர் என்னை மிகவும் அடிக்கிறார், விஷத்தை கொடு இல்லாவிட்டால் அடிப்பேன் என்று கூறுகிறார். விகாரத்தில் காம விகாரத்தில் ஈடுபடலைன்னா ரொம்ப சண்டை போடுறாங்க, அடிக்கிறாங்க. பாபா இந்த பந்தனத்திலிருந்தெல்லாம் என்னை விடுவியுங்கள் அப்படின்னு நிறைய மாதர்கள் சொல்கிறாங்க பாபா கிட்ட. பந்தனம் விடுபடத்தான் போகிறது. பாபா சொல்கிறாங்க கண்டிப்பாக பந்தனத்துலேருந்து நீங்கள் விலக தான் போகிறீங்க, தைரியமாக இருங்கங்கிற. 21 பிறவிகளுக்கு ஒரு பொழுதும் உங்கள் மானத்தை இழக்க மாட்டீர்கள், இல்லையே தூய்மையை இழக்க மாட்டீர்கள். பாபா கேரண்டி கொடுக்குறார். அங்கே விகாரமே இருக்காது. இந்த மரண உலகத்தில் இது இறுதி பிறவியாகும், இது விஷம் நிறைந்த உலகமாகும். இது இப்படி தான் இருக்குது. ஆனால் பாபா நம்மளை என்ன பண்ணுறாரு, சங்கல்பம் வைக்கும்போது அதிலேருந்து நம்மளை காப்பாற்றுறாரு. மற்றொரு விஷயத்தையும் பாபா புரிய வைக்கின்றார். இந்த சமயம் மனிதர்கள் எவ்வளவு புரியாதவர்களாக ஆகிவிட்டனர். யாராவது இறந்துவிட்டால் சொர்க்கத்திற்கு சென்று விட்டனர் என்று கூறுகின்றனர். ஆனால் சொர்க்கம் எங்கே இருக்கிறது? இது நரகமாக இருக்கின்றதல்லவா? சொர்க்கவாசி ஆகினார் என்றால் கண்டிப்பாக அவர் நரகத்தில் இருந்திருக்கிறார் என்றுதான அர்த்தம். அவர் இப்போ தான் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னா, சரீரம் விட்ட பிறகு இவ்வளோ நாளாக நரகத்தில் தானே இருந்தார். அப்போ நம்ம எல்லோரும் நரகத்தில் தானே இருக்கோம். ஆனால் இதெல்லாம் கூட யாரும் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் யாருக்காவது நேரடியாக நீங்கள் நரகவாசி என்று கூறினீர்கள் என்றால் கோபம் வந்து ஆத்திரப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எழுத வேண்டும், இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்றால் நீங்கள் நரகவாசிகளாக தானே இருக்கின்றீர்கள் என்று, அதுதானே அர்த்தம் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க. அப்படியெல்லாம் லாஜிக்காக புரிய வைக்க சொல்கிறார். நீங்கள் உண்மையிலும் உண்மையான சொர்க்கத்திற்கு செல்வதற்கான யுக்தியை நாங்கள் சொல்கின்றோம், நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், வாங்கன்னு கூப்பிடுங்க. இந்த பழைய உலகம் இப்பொழுது முடிவடைய உள்ளது. சண்டைக்கு பிறகு 5000 வருடத்திற்கு முன்பு எப்படியோ அதே போல் உலகில் அமைதி ஏற்பட உள்ளது. இதெல்லாம் செய்தித்தாள்களில் வெளியிடுங்கள், நியூஸ் பேப்பரில் செய்தியாக கொடுங்க. அங்கே ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது. பிறகு அவர்கள் சொல்கின்றனர் அங்கும் கூட கம்சன் ஜராசந்தி முதலான அசுரர்கள் இருந்தார்கள் என்று. திரேதாயுகத்தில் ராவணன் இருந்தான் என்று கூறுகின்றார்கள். இப்பொழுது அவர்களிடம் யார் மண்டையை உடைத்து கொள்வது அப்படின்னா, தேவதைகள் எங்கே இருந்தாங்களோ அங்கே அசுரர்கள் இருந்தாங்க, 2 பேருக்கும் சண்டை வந்தது அப்படின்லாம் நம்புகிறாங்க. இப்போ எவ்வளோ தலையை உடைச்சிக்கணும் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஞானம் மற்றும் பக்திக்கிடையில் இரவும் பகலும்கான வித்தியாசம் இருக்கின்றது. இவ்வளவு சகஜமான விஷயம் கூட யாருடைய புத்தியிலும் பதிவது கடினமாக இருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட ஸ்லோகன்களை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏன் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் ஸ்லோகன்களாக கூட ஏற்படுத்துங்க. இந்த சண்டைக்கு பிறகு நாடகத்தின்படி உலகில் அமைதி ஏற்பட உள்ளது. அதாவது விநாசத்துக்கு அப்புறம் அமைதியான உலகம். ஒவ்வொரு கல்பமும் உலகத்தில் அமைதி ஏற்படுகிறது. பிறகு கலியுகத்தின் இறுதியில் அசாந்தி ஆகிவிடுகிறது. சத்தியுகத்தில் தான் அமைதி ஏற்படுகிறது. கீதையில் தவறு செய்ததால் தான் பாரதத்திற்கு இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது என்பதையும் நீங்கள் எழுத முடியும். கீதையோட பகவானே மாற்றிட்டோம். 84 பிறவிகளை முழுமையாக எடுக்கும் ஸ்ரீகிருஷ்ணனின் பெயரை போட்டுவிட்டீர்கள். ஸ்ரீ நாராயணனின் பெயரை கூட போடவில்லை என்றாலும் அவருடைய 84வது பிறவிகளில் கொஞ்ச நாட்கள் குறைகிறது என்று சொல்லலாம். கிருஷ்ணருடையது முழுமையான 84 பிறவிகள். ஏன்னா கிருஷ்ணன்னா சின்ன வயசுலேருந்து அவருடைய ஆயுள் காலத்தை எண்ணப்படுது. ஆனால் நாராயணா 40 வருஷத்துக்கு அப்புறம்தான். அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ரீகிருஷ்ணனோட பேரை போட்டுட்டாங்க. அவருக்கு மகிமை அதிகமாக இருக்குது, யாரை விட? நாராயணை விட. குழந்தைகளை வைரத்திற்கு சமமாக ஆக்குவதற்காக சிவபாபா வந்திருக்கின்றார் எனும் பொழுது பெட்டியும் கூட அதற்கு ஏற்றாற் போல தங்கத்திலானது தேவைப்படுகிறது அல்லவா? அதில் வந்து பிரவேசம் செய்கின்றார். அப்படின்னா அவ்வளோ உயர்ந்த ஆத்மாவாக இருக்கார். யார்? பிரம்மா பாபா, ஸ்ரீகிருஷ்ணராக இருந்தவர். அவ்வளோ உயர்ந்த ஆத்மாக்குள்ளே தான் பாபா பிரவேசம் ஆகிறார். இப்பொழுது இவர் பிரம்மா பாபா எப்படி தங்க பெட்டியாக ஆகின்றார் இல்லையா? அவருக்கு ரதமாக இருக்கார். உடனே இந்த காட்சியெல்லாம் செய்ய வைத்தார். நீ உலகத்தின் எஜமானனாக ஆகி போகிறாய், இப்பொழுது என்னை மட்டும் நினைவு செய், தூய்மை அடைவாய் என்றெல்லாம் பாபா கூறும் பொழுது அதை கேட்டு இவர் தூய்மை அடைய தொடங்கினார். இல்லையா? பாபா முதல்ல அவருக்கு புரிய வச்சார் எல்லாத்தையும். நீ தான் இப்படி இருந்தால் இப்படி ஆகணும், என்னை மட்டும் நினைவு செய்ய, நீ நாராயணாயிடலாம், இதெல்லாம் பாபா புரிய வச்சார். தூய்மையாகாமல் ஞானத்தின் தாரணை ஆக முடியாது. சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் தான் தங்கும். சிங்கப்பால்னால் தங்க பாத்திரத்தில் தான் கெடாமல் இருக்கும்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம புத்தி எப்படி இருக்கணும்? தங்கம் போல் தூய்மையாக இருக்கணும். அப்போ தான் ஞானம் கூட தங்குங்கிறது.
தூய்மை தேவை தாரணை செய்வதற்கு. தூய்மையின் உறுதிமொழியை எடுத்துவிட்டு பிறகு விழுந்து விடும்போது நினைவு யாத்திரையே நின்று போய்விடுகிறது. தூய்மை இழந்துட்டோன்னா பாபாவை நினைக்க முடியாது. ஞானமே முடிந்து போய்விடுகிறது. காமம் மிகப்பெரிய எதிரி. இது பகவானுடைய மகா வாக்கியம். காம் மகாசத்ருங்கிறது பகவானோட மகா வாக்கியம். இதெல்லாம் வேறு யாரும் நமக்கு சொல்லவே முடியாது. அதே போல் பாபா கூட நமக்கு தான் சொல்கிறார். வேறு யாருக்கும் அவர் சொல்லவும் முடியாது. அவர்களுக்கு அம்பு போல தைக்காது, புரியாது இதெல்லாம். பிறகு அவர்கள் பெயரளவு ஞானியாகி விடுகின்றனர். சிலர் அப்படி இருக்காங்க. உங்களுக்குள்ளும் கூட எந்த ஒரு விகாரமும் இருக்கக்கூடாது. தினந்தோறும் கணக்கை பாருங்கள். தந்தை சர்வசக்திவான் என்பது போல மாயையும் சர்வசக்திவானாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு தப்பு செய்ய வைக்கதா பாருங்கள். அரை கல்பம் ராவண ராஜ்யம்தான் நடக்கிறது. தந்தை இல்லாமல் அவர் மீது வெற்றி அடைய முடியாது. ராவணனை வெற்றி அடையணும்னா ராம் வரணும். நாடகத்தின்படி ராவண ராஜ்யமும் நடக்க தான் வேண்டும். வெற்றி மற்றும் தோல்வியின் இந்த நாடகம் பாரதத்தில் தான் நடக்கிறது. இது ஏன்னா இங்கே தான் சொர்க்கம் நரகம் வருது. இதை தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் புரிய வைக்கிறார். தூய்மை அடைவது முக்கியமான விஷயம். நான் வருவதை தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குவதற்காக என்று தந்தை கூறுகிறார். மற்றபடி இந்த சாஸ்திரங்கள் அதிலெல்லாம் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுடைய சண்டை சூதாட்டம் இதெல்லாம் காட்டியிருக்கின்றன. யார் பாண்டவர்கள், யார் அவர் சொன்னபடி கேட்குறோமோ பாண்டவர்கள், யார் கௌரவர்கள், அவர் சொல்கிறதுக்கு விபரீதமாக எடுத்துக்கிறவங்க, விபரீதமாக போகிறவங்க, அவர் சொல்கிறத கேட்காதவங்க எல்லாமே கௌரவர்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும்? சூதாட்டம் சண்டையெல்லாம் ராஜயோகத்தின் படிப்பு எப்படி நடக்குமா என்ன? யுத்த மைதானத்தில் போயிட்டு படிப்பாங்களா யாராவது? யுத்த மைதானத்தில் அந்த மாதிரி உயர்ந்த படிப்பை சொல்லித்தர முடியுமா கிருஷ்ணன்? யுத்த மைதானத்தில் கீதா பாடசாலை நடக்குமா? கீதை உபதேசம் நடக்குமா? பிறப்பெற்ற சிவபாபா எங்கே? 84 பிறவிகளை முழுமையாக எடுக்கும் கிருஷ்ணன் எங்கே? எப்படி மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறார் பாபா. அவருடைய கடைசி பிறவியில் தான் தந்தை வந்து பிரவேசம் செய்கிறார். எவ்வளவு தெளிவாக பாபா புரிய வைக்கிறார். கிருஷ்ணனோட உடலில் அவர் வரல. கிருஷ்ணனாக இருந்த ஆத்மாவோட உடலில் அவரோட கடைசி பிறவியில் வரார். இல்லற வாழ்க்கையில் இருந்தபடியே தூய்மையாக ஆக வேண்டும் என்று கூறுகிறார். தான் பாபா வந்து சகஜமாக்கிட்டார். நீங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் தூய்மையாக இருங்க, என்னை நினைவு செய்யுங்க, உயர்ந்த பதவிக்கு நீங்கள் போகலாம்ங்கிற. சன்னியாசிகள் கூறுகின்றனர், இருவரும் ஒன்றாக இருந்தால் தூய்மையாக இருக்க முடியாது, பஞ்சும் நெருப்பும் ஒன்றா இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிராப்தியும் பலன் கிடைக்கும் அதிர்ஷ்டமும் இல்லை என்றால் எப்படி இருப்பீர்கள் என்று சொல்லுங்கள். பாபா சொல்கிறாங்க, சன்னியாசிகள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு வாசலை விட்டுட்டு போய் தூய்மையாக இருக்காங்க. ஆனால் என்ன பலன் அவங்களுக்கு கிடைக்கும்? அடுத்த பிறவியில் கூட அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்காது. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான தகுதியும் அவங்க ஆகிறதில்ல. அப்போ பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா என்ன பண்ணுறது இல்லையா? காட்டில் போய் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் பிராப்தி எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் பாபா சொல்கிறார், நம்மளை குடும்ப வாழ்க்கையில் இருந்துகிட்டே நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவியை அடைஞ்சிட்றீங்க. இங்கேயோ உலகின் ராஜ்யம் கிடைக்கிறது. அவங்களுக்கு என்ன கிடைக்கிது? ஒன்றும் இல்லை. எனக்காக நீங்கள் குலத்தின் மரியாதையை காப்பாற்றுங்கள் என்று தந்தை கூறுகிறார். விகாரத்தில் போகாதீங்க, தூய்மையாக இருங்க. இவருடைய அதாவது பிரம்மாவினுடைய தாடிக்கு, அதாவது அவருடைய வயதிற்கு என்ன பண்ணுங்கள், மரியாதை வையுங்கள் என்று சிவபாபா கூறுகிறார். அவரோட பேர் கெடும்படி நீங்கள் செஞ்சிடாதீங்க, தூய்மை இழந்துடாதீங்க. இந்த ஒரு கடைசி பிறவியில் தான் தூய்மையாக இருந்தால் சொர்க்கத்தின் எஜமானனாக ஆகிவிடுவீர்கள். கடைசி பிறவியில் மட்டும்தான் சொல்கிறார். இந்த ஒரு பிறவியில் அது கூட நம்மளால் முடியாதா? அதனால தான் பாபா சொல்கிறேன், இவ்வளோ பிறவியாக நீங்கள் எப்படி இருந்தீங்க? இந்த ஒரு கடைசி பிறவியில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறார், தூய்மையாக இருங்க. அதுக்கான பலன் எவ்வளவு பாபா பெருசாக கொடுக்குறார். தனக்காக நீங்கள் முயற்சி செய்கின்றோன்னு புரிஞ்சுக்கோங்க. மற்ற யாரும் சொர்க்கத்தில் வர முடியாது. உங்களுடைய இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இதில் அனைவரும் தேவைப்படுகிறார்கள் அல்லவா? அங்கே அமைச்சர்கள்லாம் இருப்பதில்லை, மந்திரிலாம் கிடையாது. ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தூய்மையற்ற ராஜாக்களுக்கு கூட ஒரு அமைச்சர் என்பது இருப்பார், மந்திரி இருப்பார். இங்கே பாருங்கள், எவ்வளவு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் கலியுகத்தில். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க. தங்களுக்குள் சண்டை போட்டபடியே இருக்கின்றனர். ஒரு கட்சியாக இருந்தாலும் சண்டை போடுறாங்க. தந்தை அனைத்து போராட்டங்களிலிருந்தும் நம்மளை விடுவிக்கின்றார். பிறகு 3000 வருடங்களுக்கு எந்த சண்டையும் நடக்காது. நான் பாபா சொல்கிறாங்க, துவாபரிக ஆரம்பத்தில் கூட கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அந்த 500 வருஷம் கழித்து தான் என்ன ஆகும், அவ்வளோ சண்டைகள்லாம் நடக்குங்கிறார். சிறைச்சாலை முதலியவையெல்லாம் இருக்காது. ஏன்னா தண்டனை அனுபவிக்கணும்னு தானே வேணும். சிறையெல்லாம் நீதிமன்றம் முதலான எதுவும் இருக்காது. எங்கே சத்தியவத்தில் அங்கே சுகமாக இருக்கும். இதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இல்லையா? அவ்வளோ சுகம் இருக்கணும்னா கொஞ்சமாவது முயற்சி பண்ணல. மரணம் தலைமீது காத்து கொண்டிருக்கிறது. நினைவு யாத்திரை மூலம் நீங்கள் விகர்மாஜீத், அதாவது கர்மங்களை வென்றவர்களாக, பாவமே செய்யாதவர்களாக ஆக வேண்டும். நீங்கள் தான் இறை செய்தியாளர்கள். அனைவருக்கும் மன்மனா பவ என்ற
தந்தையின் செய்தியை கொடுக்கிறீர்கள். மனதால் அவரை நினைங்க, மனதை அவர்கிட்ட கொடுத்துருங்க. இதை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கீங்க. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, ஞானத்தின் தாரணை செய்வதற்காக தூய்மை அடைந்து புத்தி என்னும் பாத்திரத்தை சுத்தமாக்க வேண்டும். வெறும் பேரளவு ஞானியாக இருக்கக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட்டு, தந்தைக்கு முன்னால் நேரடியாக அனைத்தையும் அர்ப்பணம் செய்து ஸ்ரீமத் படி நடந்து 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பதவியை அடைய வேண்டும். வரதானம், ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் பயன்படுத்தி விருத்தி செய்யக்கூடிய சிரேஷ்ட செல்வந்தர்களாக அல்லது புத்திசாலியாக ஆகுக. புத்திசாலி குழந்தைகள் ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் பயன்படுத்தும் விதியை அறிவார்கள். எந்த சக்தியை நம்ம பயன்படுத்தணும், ஒருவர் எந்த அளவிற்கு சக்தியை காரியத்தில் பயன்படுத்துகிறார்களோ அந்த அளவிற்கு அந்த சக்திகள் விருத்தி அடையும். பொறுமையாக இருந்து பழகுறீங்களா, யூஸ் பண்ணுறீங்களா, அந்த பொறுமைங்கிற சக்தி அதிகமாகிட்டே இருக்கும். எனவே அவ்வாறு ஈஸ்வரிய பட்ஜெட்டை தயார் செய்யுங்கள், எல்லாத்தையும் அதிகப்படுத்துங்க. உலகின் ஒவ்வொரு ஆத்மாவும் உங்கள் மூலம் ஏதாவது ஒரு பிராப்தியாக அடைய வேண்டும். உங்களது குணங்களின் மகிமையை பாட வேண்டும். உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் ஏற்படணும். குணம் அனுபவமாகணும், சக்தி அனுபவமாகணும், வழிகாட்டுதல் கிடைக்கணும். அனைவருக்கும் ஏதாவது கொடுத்தே ஆக வேண்டும். முக்தி கொடுங்கள் அல்லது ஜீவன் முக்தி கொடுங்கள். ஞானத்தை சொல்லி அவங்கள தகுதியாக்குங்க, இல்லை அவங்களுக்கு முக்தியாவது கொடுங்க, சாந்தி கொடுங்க. ஈஸ்வரிய பட்ஜெட் தயாரித்து சர்வ சக்திகளையும் சேமியுங்கள். அப்போ நாம் நம்மளுடைய எந்த சக்தியும் வீணாக்கக்கூடாது, அப்படி பட்ஜெட் போடுங்க. சேமித்த சக்திகளின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் யாசிப்பதிலிருந்து, துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவீங்கள். இப்போ உங்களுக்கு சக்தி இருக்கும்போது தான், அதனுடைய சேமிப்பு இருக்கும்போது தான் மற்றவங்களுக்கு என்ன எப்போ தேவையோ அந்த சக்தியை கொடுக்க முடியும். பொறுமையாக மற்றவங்களை இருக்க முடியும், மற்றவங்கள துக்கத்திலேருந்து விலக்க முடியும், சாந்தியோட சக்தியை கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் முதல்ல பட்ஜெட் போட்டு உங்கள் சக்திகளை சேமியுங்க. ஸ்லோகன், சுத்தமான சங்கல்பங்களை தனது வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக ஆக்கி கொண்டீர்கள் என்றால் செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள். பாபா சொல்கிறது சிரேஷ்ட சங்கல்பம், சாதாரண எண்ணம் வேண்டாம். சுத்தமான சங்கல்பத்தை நீங்கள் விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாக சேர்த்துக்கிட்டே வாங்க. அதுதான் உங்களை மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாற்றும். மாத்தேஸ்வரியின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம். இப்பொழுது விகர்மம் செய்வதில் போட்டி போடாதீர்கள். ஒரு பொழுதும் பாவ கர்மத்தை இப்போ சங்கம யுகத்தில் செஞ்சிடாதீங்க. நான் எப்படியாவது எனது விகாரங்களை வசப்படுத்த வேண்டும் என்ற லட்சியம் அவசியம் முதலில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஈஸ்வரிய சுகம் மற்றும் சாந்தியாக இருக்க முடியும். தனது முக்கியமான முயற்சியே சுகம் மற்றும் சாந்தியாக இருந்து மற்றவர்களையும் அமைதியில் கொண்டு வருவதாகும். இதற்கு பொறுமை சக்தி மிகவும் தேவைப்படுகிறது. அனைத்திற்கும் ஆதாரம் தன்மீது தான் இருக்கிறது. ஒருவர் ஏதாவது கூறிவிட்டால் அசாந்தியாக ஆகிவிடுவது என்பது இருக்கக்கூடாது. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளையே நினச்சி டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. ஞானத்தின் முதல் குணம் பொறுமை சக்தி, அதை தாரணை செய்வதாகும். ஞானம்னாலே பொறுமையை கடைபிடிக்கிறதுங்கிறாங்க. அஞ்ஞான காலத்திலும் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவர் எவ்வளவுதான் திட்டினாலும் எனக்கு எங்கே பாதிப்பு ஏற்பட்டது என்று நினையுங்கள். அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, நான் ஏன் டிஸ்டர்ப் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. திட்டக்கூடியவர் சுயம் அசாந்தியில் வந்துவிட்டார். அவரது கணக்கு வழக்கு உருவாகி விடுகிறது. யார் நம்ம மேலே கோவப்பட்டு திட்டுறாங்களோ அவங்க மனநிலை அந்த நேரத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்குது. அதனால தான் நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அதனால் அவங்க செய்யக்கூடிய கர்மானாலும் அவங்களுக்கு தான் அந்த கணக்கு வழக்கு உருவாக்கிக்கிறாங்க. ஆனால் நானும் அசாந்தியில் வந்துவிட்டேன் என்றால், ஏதாவது திரும்ப பதில் கூறிவிட்டேன் என்றால் அது எனது விகர்மமாக மாறிவிடும். இப்போ அவங்களோட கணக்கு வழக்கை உருவாக்கிட்டாங்க நெகட்டிவாக. அப்போ நான் என்ன பண்ணணும்? நானும் அதே போல் எனக்கு உருவாக்கிடக்கூடாது. நான் டிஸ்டர்ப் ஆகி அவங்க சொல்கிறத கேட்டு திரும்ப நானும் அவங்க கூட சண்டை போட்டு பதிலுக்கு ஏதாவது பேசி நிம்மதியை இழந்து நானும் அந்த நெகட்டிவான கர்ம கணக்கை பாவ கர்மத்தை
ஏற்படுத்திக்க கூடாது. இங்கே நம்ம ஞானியாக இருக்கணுங்கிறார், பொறுமையாக இருக்கணும். எனவே விகர்மம் செய்யும் காரியத்தில் போட்டி போடாதீர்கள். அவங்க போட்டி போட்டுட்டு அவங்க இப்படி பேசுனாங்களா நானும் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னா, அவங்க பாவத்தை சேர்த்துக்கிறாங்களா நானும் சேர்த்துக்கிறேன்னா அதில் போட்டி போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. நான் விகர்மங்களை அழிக்க வேண்டும் தவிர அதை உருவாக்கி விடக்கூடாது. பல பிறவிகளாக விகர்மங்கள் செய்து வந்தேன் மற்றும் துக்கமும் அடைந்து வந்தேன். பல பிறவியை அப்படி நிறைய பாவம் நம்ம செஞ்சு தான் துக்கத்தில் இல்லை அசாந்தியாக இருக்கும். இப்பொழுது ஞானத்தை நான் அடைந்து விட்டேன். இந்த 5 விகாரங்களையும் நான் வெல்ல வேண்டும். விகாரங்களின் விஸ்தாரமும் இருக்கின்றது. மிக சூக்ஷம முறையில் அது வருகிறது. விகாரம்னா ஒன்று வெளிப்படையாக தெரியறது, இன்னொன்று உள்ளுக்குள்ளே சூக்ஷமாக மறைஞ்சிருக்கிறது. அதுவும் இருக்குங்கிறார். சில நேரம் பொறாமை வந்து விடுகிறது என்றால், இவர் இவ்வாறு செய்திருக்கின்றார், நானும் ஏன் இவ்வாறு செய்யக்கூடாது என்று நினைக்கின்றனர். பொறாமை இருக்குது, இவங்க மட்டும்தான் செய்வாங்களா நானும் தான் செய்வேன் அப்படின்னு. இது மிகப்பெரிய சூக்ஷ்மமான தவறாகும். தன்னை தவறற்றவர்களாக இப்பொழுது ஆக்கிக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பாவமும் தப்பும் செய்யாதவங்கள தன்னை மாற்றிக்குவாங்க. ஒருவர் ஏதாவது கூறிவிட்டால் இதுவும் என்னுடைய பரீட்சை என்று நினைங்கள். உங்களை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்க வேஸ்ட்டானா, இது எனக்கு வந்திருக்கக்கூடிய டெஸ்ட் பேப்பர் பரீட்சை நினைங்க. அதை நான் எப்படி எதிர்கொள்ளணும், பாஸ் ஆகணும்னு பாருங்கள். அதுதான் ஞானியாக இருந்து சிந்திக்கிறதுங்கிறாங்க. எனக்குள் எவ்வளவு பொறுமை சக்தி இருக்கிறது, நான் அதிகம் பொறுத்து விட்டேன் என்று கூறி ஒரு முறை ஆவேசத்தில் வந்துவிட்டால் கடைசியில் தோல்வி அடைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். எவ்வளவு தான் பொறுத்துக்கிறது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய சுபாவமாக மாற்றிக்கணும். பொறுமையாக இருக்கிறது, இயல்பாக இருக்கணும். எத்தனை தடவை பொறுத்துக்கிறது அப்படின்னா கஷ்டப்பட்டு பொறுத்துருக்கோன்னு அர்த்தம். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது அப்போ ஆவேசம் வராது. அப்படி ஆவேசப்பட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிட்றீங்கிறாங்க. யார் கூறினாரோ அவர் தன்னை கெடுத்து கொண்டனர். ஆனால் தன்னை சீராக்க வேண்டுமே தவிர கெடுத்து கொள்ளக்கூடாது. மற்றவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னா நாமும் நம்மை தப்பு செய்கிறதுக்கு ஆளாக விடக்கூடாது. ஆகையால் நன்றாக முயற்சி செய்து பிறவிகளுக்கு நல்ல பிராப்தியை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மற்றபடி யார் விகாரங்களுக்கு வசமாகி இருக்கிறார்களோ, யாரிடத்தில் பூதம் பிரவேசமாகி இருக்கிறதோ, 5 விகாரம் இருக்கோ, அந்த பூதங்களில் வார்த்தைகள் இவ்வாறு தான் தெளிப்படும். இல்லை, அவங்கக்கிட்ட இந்த மாதிரி வார்த்தை தான் வரும், இந்த மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பூத பிரவேசம் ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனால் யார் தெய்வீக ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்களது வார்த்தை, மொழி இதெல்லாம் தெய்வீகமானதாக வெளிப்படும். எனவே தன்னை தெய்வீகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டுமே தவிர அசுரர்களாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது. அச்சா, இன்றைக்கான அவ்வியக்த இஷாரா, சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மாவின் அன்பின் அனுபவியாக மாறுங்கள். பரமாத்மாவினுடைய அன்பின் அனுபவியாக ஆகின்ற பொழுது அந்த அனுபவத்தின் மூலம் சகஜ யோகியாக ஆகி பறந்து கொண்டே இருப்பீர்கள். அன்பு எங்கே இருக்கோ அங்கே பறக்கும் கலை. பரமாத்மா அன்பு பறக்க வைக்கும் சாதனமாகும். அதாவது முயற்சியில் நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்போம், முன்னேற்றத்தில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்போம். பறக்கக்கூடியவர்கள் ஒரு பொழுதும் பூமியின் ஈர்ப்பில் வர முடியாது. இந்த உலகத்தோட விஷயங்கள், கவர்ச்சிகள் இதில் அவங்க வரமாட்டாங்க. மாயை எவ்வளவுதான் ஈர்க்கக்கூடிய ரூபத்தில் இருந்தாலும் அந்த ஈர்ப்பு பறக்கும் கலையில் உள்ளவர்களிடம் சென்றடையாது. மிக உயர்வான இடத்துல இருந்தால் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அவங்கள ஒன்றும் பண்ணாது. ஸ்பேஸுக்கு போயிட்டாங்கன்னா புவி ஈர்ப்பு இருக்காது. அதே போல் தன்னுடைய ஸ்திதி அவ்வளோ உயர்வாக பரமாத்மாவோட அன்பில் மூழ்கி அவரை தவிர வேறு எதுவும் தெரியல அப்படின்னா இந்த உலகத்தில் பலவிதமான ஈர்ப்புகள், ஆசைகள், விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அது எதுவுமே இவர்களை கவர்ச்சி செய்ய முடியாது, தன் பக்கம் ஈர்க்க முடியாதுன்னு சொல்கிறேன். அச்சா, ஓம் சாந்தி.